ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் கொடுத்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ராமர் கோவில் விவகாரம் இருக்குல்ல, அங்க அயோத்தியில இருந்த அந்த மசூதி இடிச்சுட்டு தான் அந்த கோவில் கட்டுறாங்க. அது தொடர்பாக வழக்கெல்லாம் போயிட்டு இருக்கு, வாதி பிரவாதங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு இன்னமும். அந்த இடத்த அதை ஒரு மையமா வச்சு ஞானவாபி மசூதியிலேருந்து பல மசூதிகள்ல இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க. அது ரொம்ப தவறான ஒண்ணு. இந்தியாங்கிறது ஒன்றுபட்ட ஒரு நாடு, இங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறோம். நாங்க ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கூட கிறிஸ்தவர்களுக்கு கேக் வெட்டி கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம் அப்படிங்கிற வகையில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது ஒரு வகையில மத நல்லிணக்கத்துக்கான ஒரு பேச்சா பார்க்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவர் மோகன் பகவத்தோட ஸ்டேட்மெண்ட்டையே அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி அயோத்தி ராமர் கோயிலோட தலைமை பூசாரி இருக்காரு இல்லையா, அவரும் இதே அறிக்கையை தான் கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா இந்த அறிக்கையில எப்ப வந்திருக்கு அப்படின்னா, சமீபத்துல சம்பல் மசூதி தாக்குதல் பார்த்தோம்ல, அங்க ஒரு பெரிய கலவரமே ஏற்பட்டது இல்லையா, அதுக்கப்புறம் தான் இந்த அறிக்கையில வந்திருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, அயோத்தி தலைமை பூசாரி மோகன் பகவத் சொல்ற மாதிரியே இந்த மாதிரி பல பேர் ஹிந்து மதத்துக்கு தலைவராக ட்ரை பண்றாங்க. எப்படி ட்ரை பண்றாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய மசூதிகள் மீது தாக்குதல் நடத்துறது மூலியமா பல பேர் ஹிந்து மதத்துக்கே தலைவர் எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அதெல்லாம் எந்த விதத்திலும் சரி கிடையாது. நம்ம ஏன்னா இருக்கிற மசூதி ஃபுல்லாமே கிளைம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி ஆர்எஸ்எஸ் காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இருக்கிற மசூதி ஃபுல்லா இங்க கோயில் தான் சொல்லிட்டு எல்லாம் கிளைம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஓட அடிப்படை கிளைமே அடிபட்டு போயிடும். அதனால அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு பேச்சு இருந்தது இல்லையா. இப்போ அந்த அயோத்தி பூசாரி அதான் சொல்றாரு, இருக்கக்கூடிய எல்லா மசூதியிலும் போயிட்டு நீங்க இங்க ஹிந்து கோயில் இருந்ததுன்னு டார்கெட் பண்ணி நீங்க ஹிந்து மதத்துக்கு தலைவரா வர முயற்சி பண்ணிருக்காங்க சில பேருன்னு சொல்றாரு. ஆனா யார் இன்டைரக்டா சொல்றான்னு தெரியல. இப்படி பண்றதே ஏத்துக்க முடியாத விஷயம்னு சொல்லிட்டு இவரும் சொல்லியிருக்காரு.